எல்லாருக்கும் எய்ம்னு ஒன்று இருக்கும். எனக்கும் அப்படி ஒன்று இருக்கு. என் பேர் அர்ஜுன். என் எய்ம் என்னதானே கேட்குறீங்க? பார்க்கத்தானே போகிறீங்க? $50,000 அமௌண்ட் வந்துடுச்சு. இப்படியே சும்மா எத்தனை நாளைக்கு இருக்க? லவ் பண்ணு, இல்லைனா கல்யாணம் பண்ணு. என் கேரக்டருக்கு செட் ஆகிற மாதிரி பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக லவ் பண்ணுறான். மைக்கில் தான் கடித்தாங்க. எனக்கு செக் ஆகுறல்ல நீ இப்போ சொல்றேன்டி, இனி உன் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். வரமாட்டேல்ல? மாட்டேன்டி. வரமாட்டேல்ல? மாட்டவே மாட்டேன். டேய், நீ என் தம்பிங்கிறதுனால நான் ஃபாரின்ல வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுனால மந்த்லி 50K வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். நீ ஜாலியாக இருக்க. இப்படியே இருந்தா எப்படிடா? ஒன்று ஒர்க் போ, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணு. டேய், உனக்கு லைஃப்ல எய்ம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையாடா? இல்லவே இல்லை.
லைஃப்பில் ஒர்க் அண்ட் பிஸ்னஸ் ஏதாவது எய்ம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்காக நிறைய கஷ்டப்படணும். எதுக்காக கஷ்டப்படுறோம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். சந்தோஷம் நிலையாக இருக்கா? இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிற ப்ரெஷர். என்ன பண்ணாலும், ஒர்க் போனாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், எய்மை நோக்கி போனாலும் ஹாப்பினஸ்ங்கிறது டெம்பரரி தான். என்னோடய ஹாப்பினஸ் என்கிட்ட இருக்குது. சொசைட்டிக்காக வாழ்கிறத விட எனக்காக நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இது பார்க்குற மற்றவங்களுக்கு வியர்டாக தெரியும், அவ்வளோதான். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஹாப்பியாக இருக்கிறதா எய்ம்னா என்னோடய எய்மை நான் எப்போவோ அடைச்சிட்டேன். என்னோடய ஸ்டோரி. அப்போது உங்களோட ஸ்டோரி என்ன?